மிகுந்த மகிழ்வோடும் மன நிறைவோடும் நமது திருச்சி மறைமாவட்டத்தின் கத்தோலிக்க பள்ளிகளில் மறைக்கல்வியையும் நன்னெறிக் கல்வியையும் பாங்கோடு கற்பித்து நம்முடைய கத்தோலிக்க கடமையை மிகச் சிறப்பாக நிறைவேற்றி வருகிறோம். இவ்வாண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் கிறிஸ்து பிறப்பின் மாபெரும் யூபிலி ஆண்டு மகிழ்வு கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கிற நாம் நமது மறைமாவட்ட அளவில் தொடக்க பள்ளிகளுக்கான யூபிலி ஆண்டு கலை திருவிழாவாக இந்த நாளில் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்நாளில் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து நமக்கு ஆசி வழங்கி நம்மை வாழ்த்தி செல்ல வருகை புரிந்திருக்கக்கூடியவர் ஆர்கேபுரம் அற்புத குழந்தை இயேசு ஆலய பங்கினுடைய பங்கு பணியாளர் அருள் பணியாளர் அந்தோணி சுந்தரபாண்டியன் அவர்கள். தந்தை அவர்கள் பார்ப்பதற்கு எளியவர், இனியவர். திருச்சி மறை மாவட்டத்தில் குறிப்பாக பேரூர் பங்கிலே பங்கு பணியாளராகவும் அங்கிருக்கிற ஆங்கில வழி பள்ளியின் தாளாளராகவும் இருந்து பள்ளி பங்கு ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக மிகச்சிறப்பாக உழைத்தவர். அதேபோன்று முத்தப்புடையான்பட்டி பங்கிலும் பங்கு பணியாளராக பணியாற்றி பொத்தமேட்டுப்பட்டியில் இருக்கக்கூடிய புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளராகவும் சீரோடும் சிறப்போடும் பணியாற்றிய பெருமைக்குரியவர். தந்தை அவர்களை இந்த நாளிலே தொடக்க பள்ளியினுடைய ஆண்டு விழா கொண்டாட்டத்திற்காக அழைத்த போது இன்முகத்தோடு இசைவு தெரிவித்து இந்த நாளிலே நம்மை பார்த்து நமது மகிழ்வில் பங்கெடுத்து செல்வதற்காக இந்த விழாவை தொடங்கி வைப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார். தந்தை அவர்களை பலத்த கரவொலி கொடுத்து வருக வருக என இந்த நிகழ்விற்கு வரவேற்று மகிழ்வோம். வெல்கம் டியர் ஃபாதர். உங்களுடைய கலை படைப்புகளை எல்லாம் பார்த்து ரசித்து அதற்கு மதிப்பெண்கள் வழங்கி நீங்கள் பரிசு பெறுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று நடுவர்கள் இருவரை அழைத்திருக்கிறோம். அதன்படி திருச்சி மறை மாவட்டத்தினுடைய இளம் அருள் பணியாளர்கள், புதிய அருள் பணியாளர்கள் 2 பேர் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். முதலாவதாக பொன்மொழி பங்கினுடைய உதவி பங்கு பணியாளர் அருள் பணியாளர் ஆரோக்கிய ரஷின் அவர்கள். தந்தை அவர்களை நல்லதொரு கரவொலி கொடுத்து வருக வருக என வாஞ்சையோடு வரவேற்போம். வெல்கம் டியர் ஃபாதர். அடுத்ததாக நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்காவினுடைய உதவி பங்கு பணியாளர் அருள் பணியாளர் சவரிமுத்து அவர்கள். தந்தை அவர்களையும் கரவொலி மூலம் வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். வெல்கம் டியர் ஃபாதர். மேலும் கூட இந்த நிகழ்வுக்காக பல்வேறு சிரமங்கள், பணிச்சுமைகள் இருப்பினும் கூட உங்களுடைய பள்ளிகளின் தாளாளர்கள், தலைமை ஆசிரியர்கள் உங்களை இங்கு இந்த கலை போட்டிகளில் பங்கெடுப்பதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிற அதே வேளையில் உங்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய உங்களது பள்ளியின் மறைக்கல்வி நன்னெறிக் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர் பெருமக்களையும் உங்களோடு உடன் வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்கள் உறவுகளையும் கரவொலி மூலம் வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். அடுத்ததாக இந்த நாள் உங்களுக்கான நாள், இந்த மேடை உங்களுக்கான மேடை. நீங்கள் தான் இன்னும் சில நிமிடங்களிலே இந்த மேடையை ஆக்கிரமிக்க இருக்கிறீர்கள், ஆட்டி படைக்க இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிறீர்கள், இந்த நாளை அமர்க்களமாக்க இருக்கிறீர்கள். எனவே பல்வேறு முயற்சிகள், முன்னெடுப்புகள் எல்லாம் எடுத்து நீங்கள் இந்த போட்டிகளுக்காக தயாரிப்பு செய்து வந்திருக்கிறீர்கள். எனவே மாணவ செல்வங்களாகிய உங்களையும் நல்லதொரு கரவொலி கொடுத்து வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். நல்லா கைதட்டலாம், உங்களுக்கு நீங்களே கைதட்டிக்கலாம். மேலும் கூட இந்த நிகழ்வுக்காக உழைக்கிற வேதியர்கள், தன்னார்வ வேதியர்கள், மற்ற உதவியாளர்கள் அனைவரையும் கரவொலி மூலம் வருக வருக என வரவேற்று மகிழ்வோம்.
அன்பானவர்களே, இது யூபிலி ஆண்டு. இது மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ நம்மை அழைக்கக்கூடிய ஆண்டு. எனவே திருச்சி மறைமாவட்டமாக நாம் கூடி வந்திருக்கிறோம். தொடக்க பள்ளிகளாக இணைந்து நிற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக, இறை ஆசீர் மிகுந்த நாளாக நமக்கு அமையட்டும். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய தந்தை மரியேசுசை அவர்களே, உங்களது திறமைகளை மதிப்பீடு செய்ய வருகை புரிந்திருக்கக்கூடிய தந்தை சவரிமுத்து, தந்தை ஆரோக்கிய ரசின், இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அருட்சகோதரிகள், குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய இருபால் ஆசிரியர்கள், இங்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வழிநடத்தக்கூடிய வேதியர்கள், குழந்தைகள், உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய திறமைகளை இந்த மேடையில் பார்ப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. குழந்தைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்பதாக சிந்தித்து கொண்டிருந்த போது என்னில் உதித்த ஒரு சிறிய சிந்தனை இதுதான். கடந்த வாரம் எங்களது பங்கில் ஒரு அன்பிய கூட்டம் நடைபெற்றது. அந்த அன்பிய கூட்டத்தில் 2 குழந்தைகள், ஒருவன் இசைக்கருவி கீபோர்டு வாசித்தான், இன்னொருவன் தபேலா வாசித்தான். இருவரும் அண்ணன் தம்பிகள். இனிமையாக இசை வாசித்தார்கள். அன்பியத்தில் உள்ள அத்தனை பேரும் அவர்களை பாராட்டினார்கள். அன்பியம் முடிந்த பிறகு, எல்லோரும் சென்ற பிறகு, அந்த 2 குழந்தைகளின் அப்பா அந்த குழந்தைகளிடம் சொன்னார், நீங்கள் மிகச்சிறப்பாக இசையை இன்று வாசித்தீர்கள். எல்லா மக்களும் பாராட்டினார்கள். அடுத்த அன்பிய கூட்டத்தில் நீங்கள் இசையை வாசிக்க வேண்டாம், நமது அன்பியத்தில் இருக்கக்கூடிய இசை தெரிந்த மற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதாக அந்த குழந்தைகளின் தந்தை கூறினார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் என்னவென்றால், விவிலியத்தில் இயேசு குழந்தையாக இருந்தபோது எப்படி வளர்ந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவரை குறித்து சொல்லுகிற போது லூக்கா நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தை 50 இப்படிதான் சொல்லப்படுகிறது. இயேசு உடல் வலிமையிலும் ஞானத்திலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே பார்த்தோம் என்றால் ஞானம், இயேசுனுடைய ஞானம் என்பது அங்கே முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அந்த குழந்தைகளின் தந்தை தன்னுடைய குழந்தைகள் இசை கற்றுக்கொள்ள வேண்டும், வளர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர்களை வளர்த்தெடுத்தார். அது அவருடைய அறிவாற்றல். நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொண்டார்கள், எல்லோருடைய பாராட்டையும் பெற்றார்கள். அதே போல நமது அன்பியத்தில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளும் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த உயர்வான பண்பை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரே அந்த தந்தை. அந்த தந்தை செய்த செயல் ஞானம் மிகுந்த செயலாகவே இருந்தது. இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையும் இதுதான். ஆசிரியர்கள் குறித்து எப்பொழுதுமே எனக்கு ஒரு உயர்வான சிந்தனை உண்டு. ஏனென்றால் நீங்கள் ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்கள், எதிர்கால தலைவர்களை உருவாக்கக்கூடியவர்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஆசிரியர்கள் அனைவருமே இந்த சமூகத்தின் உயர்வான மனிதர்கள், உயர்வான சிந்தனைகளை, எண்ணங்களை, செயல்பாடுகளை கொண்டவர்களாகவே நாங்கள் உங்களை பார்க்கிறோம். ஆனால் நடைமுறையில் பார்க்கிற போது என்ன நடக்கிறது என்றால், எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா பங்குகளிலும் திறமை வாய்ந்த குழந்தைகள் இருப்பார்கள். அவர்கள் நடனம் ஆடுவார்கள், நாடகம் நடிப்பார்கள், சிறப்பாக பாட்டு பாடுவார்கள், சிறப்பாக இசையமைப்பார்கள். வாய்ப்புகள் என்பது எப்போதும் இந்த திறமை வாய்ந்த குழந்தைகளுக்கே கொடுக்கப்படும். காரணம் என்னவென்றால், ஆசிரியர்களின் அறிவார்ந்த செயல் என்னவென்றால், இந்த திறமை வாய்ந்த குழந்தைகளை கூட்டி கொண்டு போனால் அங்கு
நம்மால் முதல் பரிசு பெற முடியும் என்பதுதான் இந்த அறிவார்ந்த ஆசிரியர்களின் எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அறிவார்ந்த செயல் உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அது ஞான மிகுந்த செயல் அல்ல. உங்களது செயல் ஞான மிகுந்ததாக இருக்க வேண்டுமென்றால் உங்களது பள்ளிக்கூடத்தில், உங்களது பள்ளிகளில், உங்களது பங்குகளில் திறமை இன்னும் வளர்த்து கொள்ளாத, வாய்ப்புகள் இன்னும் கிடைக்காத, மேடை ஏற வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் கூட மேடை ஏறுவதற்கு தயக்கமாக இருக்கிறதே, பயமாக இருக்கிறது என்று கீழே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால், அவர்களை வளர்த்து விட்டீர்கள் என்றால், அவர்கள் கரம் விட்டு மேடைக்கு அழைத்து வந்தீர்கள் என்றால், மேடையில் அவர்களுடைய திறமைகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்றால், அதுதான் உங்களுடைய ஞான மிகுந்த செயலாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஞான மிகுந்த செயலாக இருக்கும். இந்த உலகத்தில் எல்லோருமே திறமையாக இருக்கிறார்கள், அறிவோடு இருக்கிறார்கள். ஆனால் ஞான மிகுந்தவர்கள், ஞான மிகுந்த செயல்பாடுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது என்பதாகவே பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே எல்லா குழந்தைகளும் ஞான மிகுந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும். எல்லா குழந்தைகளும் திறமை வாய்ந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் இவர்களை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் அறிவாற்றலோடு மட்டுமல்ல, ஞானத்தை பயன்படுத்தி ஞான மிகுந்த செயல்பாடுகளை முன்னிறுத்தி செயல்படுகிற போது இந்த குழந்தைகள் அனைவருமே அறிவாற்றல் நிறைந்த குழந்தைகள் மட்டுமல்ல, மாறாக ஞான மிகுந்த குழந்தைகளாகவும் வளருவார்கள். இவை இந்த நாளில் இந்த சிந்தனையை நீங்கள் உள்வாங்கி வருகிற நாட்களிலும் எல்லா குழந்தைகளுக்கும் வாய்ப்பு தரக்கூடிய, எல்லா குழந்தைகளையும் உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களாக நீங்கள் மாற வேண்டும். குழந்தைகள் அனைவரும் அறிவாற்றலோடு நின்று விடாமல் ஞான மிகுந்தவர்களாகவும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி நிறைவு பெறுகிறேன். நன்றி.
தந்தானா தந்தானா தந்தனன 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 எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசுசாமி போல இங்கே யாருங்க கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க சேர்ந்து ஆடுங்க இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நானும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி ஆமா சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசுசாமி போல இங்கே யாருங்க ஆமா எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க சொல்லுங்க உள்ளங்கையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு கையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு நாம போகும் பாதை எல்லாம் முன்னே போவாரு நாம போகும் பாதையெல்லாம் முன்னே போவாரு பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க எத்தனை எத்தனை நன்மை அம்மா என் என்றழைத்தேன் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறவேன் உன்னை அம்மா என்றழைத்தேன் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறவேன் உன்னை மரியின் நாமம் சொன்னாலே மலர்ந்திடுமே புது கவிதை மரியின் நாமம் ஜெபித்தாலே நடந்திடுமே பல புதுமை
பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட என் செல்லமே குழந்தையே இயேசுவே என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட ஜொலியான மோட்சம் விட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே ஜொலியான மோட்சம் விட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்துட்டா எல்லாமே take it easy தான் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே
பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். அன்பு பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே. இனி நீ இருந்தா வழி தெரியும், பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே. உயிர் துணையா நீ இருக்க மனது தெளியுதே, மனசு தெரியுதே, உயிர் செழிக்க உரிய வழி நீ காட்டுமே. நீ காட்டுமே, தன்னை அழிச்சு வாழ்வு தந்தா பூமி செழிக்குமே. அத தினம் தினமும் வாழ்வதற்கு சக்தி வேணுமே, சக்தி வேணுமே, ஐயா சக்தி வேணுமே. ஹை! சக்தி வேணுமே, எங்களுக்கு சக்தி வேணுமே. உன்னை தொடர நினைக்கிறோம், உறுதி தாருமே. உயிர் உள்ளவர உமக்காக வாழப் போறோமே. ஹை! உன்னை தொடர நினைக்கிறோம், உறுதி தாருமே. உயிர் உள்ளவரை உமக்காக வாழப் போறோமே. பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். ஹை! பயணம் போகிறோம். அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். அன்பு பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே. இனி நீ இருந்தா வழி தெரியும், பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே. நீ இருக்கும் உலகத்திலே நீதி நிலைக்குமே, நீதி நிலைக்குமே, நீதி இங்க என்னாலும் செத்து பொழைக்குதே. செத்து பொழைக்குதே. உன்னை தெரிஞ்ச மனுஷருக்கு நீதி தெரியுமே, அத உருப்படியா வாழ வைக்க வழிகாட்டுமே, வழிகாட்டுமே, ஐயா வழிகாட்டுமே. ஹை! வழிகாட்டுமே, எங்களுக்கு வழிகாட்டுமே. உமதாட்சி வளர வேணும் இந்த நாட்டில, அதுல ஒன்னாக நாங்கள் எல்லாம் சேரப் போறோமே. உமதாட்சி வளர வேணும் இந்த நாட்டுல, அதுல ஒண்ணாக நாங்கள் எல்லாம் சேரப் போறோமே.
வர வேணும். தேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, இனி நீ இருந்தா வழி தெரியும். பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே. தையாரே தையரதையா தையாரே மா தையாரே தையரதையா தையாரே மா தையாரே தையரதையா தையாரே மா தையாரே தையரதையா தையாரே மா அழகான பூமி அன்பே சாமி என்போமே, இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. அழகான பூமி அன்பே சாமி என்போமே, இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. கடல்மலை பாரு அது கலகலப்பாயிருக்குது போடு இருந்தாலும் ஒண்ணாவே சிரிக்குது கடல்மலை பாரு அது கலகலப்பாயிருக்குது போடு இருந்தாலும் ஒண்ணாவே சிரிக்குது அழகான பூமி அன்பே சாமி என்போமே, இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. தனியாக இருக்கும்போது நதியாக ஓடுது, நதியெல்லாம் சேர்ந்தாதான் கடலாக மாறுது மதமெல்லாம் கடவுளை எங்கெங்கோ தேடுது. மனித மனங்களே இறைவன் இருப்பிடமாகுது அறிவியல் முன்னேற்றம் உலகத்தின் வளர்ச்சி, மனிதநேயம் வளர்வதே இறைவனின் மகிழ்ச்சி, இறைவனின் மகிழ்ச்சி. இந்த குரல அது கொடுக்கட்டும் வானம் காதுகளும் கேட்கட்டும் பூ பூக்கும் சத்தம் இந்த குரல அது கொடுக்கட்டும் வானம் காதுகளும் கேட்கட்டும் பூ பூக்கும் சத்தம் அழகான பூமி அன்பே சாமி என்போமே, இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே.
ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. சத்தியத்தின் போதகரே, சகலத்துக்கும் நாயகரே, கேட்கும் முன்னே சுகமளிக்கும் இரக்கமுள்ள ஜீவகரே, என்ன உள்ளங்கையில் போட்டு வைத்த இறைவன் அல்லவா, என்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா, நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஆடி பாடி ஓடி வருவான், ஆனந்தமா கூடி வருவான். ஆடி பாடி ஓடி வருவான், நாம ஆனந்தமா கூடி வருவான். தொடக்க திருச்சபை மக்கள் வாழ்ந்துட்ட தூய வாழ்வினை தெரிந்து வாழுவோம். தொடக்க திருச்சபை மக்கள் வாழ்ந்துட்ட தூய வாழ்வினை தெரிந்து வாழுவோம். ஆடி பாடி ஓடி வருவான், ஆனந்தமா கூடி வருவான். ஆடி பாடி ஓடி வருவான், ஆனந்தமா கூடி வருவான். நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே.
நீர்நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே விதைகள் எல்லாம் அடிவது இல்ல கருவறையா நிலமும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் மடிவது இல்ல கருவறையா நிலமும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நினைச்சிருக்கும் மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நிலைச்சிருக்கும் நிலத்தின் பெருமை நாம் அறிவோமே அதன் பலம் பெருக உழைச்சிடுவோமே கொட்டும் குப்பையை கூட நல்ல உரமா மாற்றும் மண்ணின் தன்மை நமக்கு வேணுமே அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே
என்னுடன் நீ நடந்தாய் என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய் என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி உன் திருவுளப்படி நடத்திட்டாய் நன்றி நன்றி உன் திருவுளப்படி நடத்திட்டாய் நன்றி நன்றி இறைவா நன்றி பரிபூரணனே நன்றி இறைவா நன்றி பரிபூரணனே நன்றி ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய் என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி துயர் கண்டு மலைத்து செய்வது அறியா திகைத்த வேளை நீ ஒளியாய் வந்தாய் துயர் கண்டு மலைத்து செய்வது அறியா திகைத்த வேளை நீ ஒளியாய் வந்தாய் இறை வார்த்தையால் புறம் தந்து உயிரூட்டினாய் என் உள்ளத்தில் உன் உருப்பறித்து உருவாக்கினாய் என்னை உருமாற்றினாய் இறைவா நன்றி பரிபூரணனே நன்றி இறைவா நன்றி பரிபூரணனே நன்றி ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய் என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய் என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி பணி வாழ்வில் நடந்த பல்வேறு செயலில் உனை வேண்டினேன் உன் துணை நாடினேன் பணி வாழ்வில் நடந்த பல்வேறு செயலில் உனை வேண்டினேன் உன் துணை நாடினேன் நல்புறவால் வழிகாட்டி கை தூக்கினாய் உன் அருள் தந்து நலம் தந்து உருவாக்கினாய் என்னை உருமாற்றினாய் இறைவா நன்றி பரிபூரணனே நன்றி இறைவா நன்றி பரிபூரணனே நன்றி ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய் என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய் என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி உன் திருவுளப்படி நடத்திட்டாய் நன்றி நன்றி
படிச்சு நிமிந்து வர முயற்சி எடுக்கிறோண்டா. அதிகாரியாக வந்து காலு மேல காலு போட்டு சுறுசுறுப்பா பல வேலைகள் செய்யறோண்டா. ஜிங்கிடிக்கு காலோ 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 ஜிங்கிடிக்கு காலோ. ஒரு வார்த்தையாலே உலகத்தையே படைச்சதையா நம்ம சாமி. அந்த வார்த்தையே மனுஷனானது நம்ம இயேசு சாமி. அந்த இயேசு சாமி வார்த்தைய விதையா ஓ இதயத்தில விதைச்சு வாழ்ந்து காமி. வெதவோடு வெதவோடு இறைவார்த்தை வெதவோடு நீர்வாச்சு நீர்வாச்சு நம்பிக்கை என்னும் நீர்வாச்சு. வேதவோடு வேதவோடு இறைவார்த்தை வேதவோடு நீர் பாய்ச்சு நம்பிக்கை என்னோ நீர் பாய்ச்சு. அன்பு என்னோ ஏர் ஊட்டி தீமைகளை களை எடுத்து விசுவாச அயர்வோடு அப்பலன் கிடைக்கும் பல நூறு. பலப்பையில கைய வச்சா திரும்பி பார்க்கலாமா? முன்னேறு முன்னேறு இயேசு தருவார் பல நூறு. வெதவோடு வெதவோடு இறைவார்த்தை வெதவோடு நீர் பாய்ச்சு நம்பிக்கை என்னோ நீர் பாய்ச்சு. தந்தானே நாம் தந்தானே நாம் தந்தன 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 தானானா. வழியோரம் விழுந்த வித பறவைகள் வந்து தின்னிடுமே. அளவாயோ மனசால தீமைகள் வந்து சேர்ந்திடுமே. பாறையில விழுந்த வித தண்ணி இல்லாம காஞ்சிடுமே. பூதாரி மனசால உழைச்ச உழைப்பும் வீணாகும். அதனால ஓ இதயத்துல இறைவார்த்தை வெதவோடு அதனால உன் இதயத்துல இறைவார்த்தை விதைபோடு. வெதவோடு வெதவோடு இறைவார்த்தை வெதவோடு. நீர் பாய்ச்சு நம்பிக்கை என்னோ நீர் பாய்ச்சு. தையாரே தையரதையா தையாரே ஓ தையாரே தையரதையா தையாரே ஓ தையாரே தையரதையா தையாரே ஓ தையாரே தையரதையா தையாரே ஓ தையாரே தையரதையா
கூடி வருமே மலை பாரு அது கலகலப்பாய் இருக்குது போதை இருந்தாலும் ஒன்னாவே சிரிக்குது கடல் மலை பாரு அது கலகலப்பாய் இருக்குது போதை இருந்தாலும் ஒன்னாவே சிரிக்குது அழகான பூமி அன்பேத சாமி என்போமே இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே தனியாக இருக்கும் போது நதியாக ஓடுது நதியெல்லாம் சேர்ந்தாதான் கடலாக மாறுது மதமெல்லாம் கடவுளை எங்கெங்கோ தேடுது மனித மனங்களே இறைவன் இருப்பிடமாகுது அறிவியல் முன்னேற்றம் உலகத்தின் வளர்ச்சி மனிதநேயம் வளர்வதே இறைவனின் மகிழ்ச்சி இறைவனின் மகிழ்ச்சி இந்த குரல் கொடுக்கட்டும் மனம் காதுகளும் கேட்கட்டும் பூப்பூக்கும் சத்தம் அமைதி இந்த குரல் கொடுக்கட்டும் மனம் காதுகளும் கேட்கட்டும் பூப்பூக்கும் சத்தம் அழகான பூமி அன்பேதான் சாமி என்போமே இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே ஆன வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம் அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும் பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம் பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம் அன்பு பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும் நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே இனி நீ இருந்தா வழி தெரியும் பயணம் செழிக்குமே பயணம் செழிக்குமே எங்களோட பயணம் செழிக்குமே பயணம் செழிக்குமே எங்களோட பயணம் செழிக்குமே
வளர வேணும் இந்த நாட்டில, அதுல ஒன்னாக நாங்கள் எல்லாம் சேர போறோமே. மதாட்சி வளர வேணும் இந்த நாட்டுல, அதுல ஒண்ணாக நாங்கள் எல்லாம் சேரப் போறோமே. பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம், அங்கு பாதையில வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே. இனி நீ இருந்தா வழி தெரியும், பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே. ஓ ஆதியிலே வார்த்தை, ஆண்டவரே வார்த்தை, வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை. ஆதியிலே வார்த்தை, ஆண்டவரே வார்த்தை, வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை. மாயாம ஓட போறோமே, ஏன்னா உயிர் கொடுத்த உங்க வார்த்தை. சலிக்காம ஆட போறோமே, ஏன்னா சிரிக்க வைக்கும் உங்க வார்த்தை. அழிவே இல்ல உங்க வார்த்தை, முடிவே இல்ல தேவ வார்த்தை. அழிவே இல்ல உங்க வார்த்தை, முடிவே இல்ல தேவ வார்த்தை. நடந்து வந்த பாதை முட்களாக மாறிடினும், கடந்து வரும் நேசர் தாங்கிடுவார் கலங்காதே. நடந்து வந்த பாதை முட்களாக மாறிடினும், கடந்து வரும் நேசர் தாங்கிடுவார் கலங்காதே. வழி காட்டுவார் முன் செல்லுவார், வழி காட்டுவார் முன் செல்லுவார், விடுவிப்பார் உன்னையே. ஆனந்தம் என்றுமே, இனி ஆனந்தம் என்றுமே. புத்தம்போது நாட்கள், புத்தம்போது கிருபை, புன்னகை பூ பூக்குதே. கர்த்தர் செய்த நன்மை நித்தம் நித்தம் புதுமை, கணக்கில்லா ஆசைகளே. தங்கமான தமிழ தலைநிமிர்ந்து நடப்ப, அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்ப. தங்கமான தமிழ கலந்துமிருந்து நடப்பேன், அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்பேன். பேரும் புகழும் அவருக்கே சொந்தம், இயேசு மட்டும் இருந்தா ஊரே வந்தோம். பூச்சியின் நினைச்சு அழிக்க பார்த்த கூட்டம், யாக்கோபின் தேவனால ஓடியதே ஓட்டம். ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை. 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 அதில் என்னை
இருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விலகாமலும் தள்ளாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீரே. அணைத்துக் கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். ரெட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அணைத்துக் கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். ரெட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். கொண்டாட்டமே கொண்டாடுவோம் வா, இந்நாளும் எந்நாளும் கொண்டாடுவோம் வா. கொண்டாட்டமே கொண்டாடுவோம் வா, இந்நாளும் எந்நாளும் கொண்டாடுவோம் வா. இயேசு ராஜாதி ராஜாவின் சீடர்களாய் நம்மை கண்டாரே கொண்டாடுவோம். அந்த தேவாதி தேவனின் சாட்சிகளாய் நம்மை ஏற்றாரே கொண்டாடுவோம். துள்ளி குதித்திடுவோம், உள்ளம் கழித்திடுவோம், துதி பாடிடுவோம், என்றும் கொண்டாடுவோம். துள்ளி குதித்திடுவோம், உள்ளம் கழித்திடுவோம், துதி பாடிடுவோம், என்றும் கொண்டாடுவோம். கொண்டாட்டமே கொண்டாடுவோம் வா, இந்நாளும் எந்நாளும் கொண்டாடுவோம் வா. கொண்டாட்டமே கொண்டாடுவோம் வா, இந்நாளும் எந்நாளும் கொண்டாடுவோம் வா. அன்போடு கொண்டாட்டம், அருளோடு கொண்டாட்டம், இறையோடு கொண்டாட்டம் கொண்டாடுவோம். விண்ணோடு கொண்டாட்டம், மண்ணோடு கொண்டாட்டம், மகிழ்வோடு கொண்டாட்டம் கொண்டாடுவோம். அவர் பேர் சொல்லி அழைத்திடுவார், பலம் கொண்டு காத்திடுவார், தாய் தந்தையாகினாரே. அட ஊருன்னை கைவிட்டாலும் பாருன்னை கைவிட்டாலும் அவருன்னை கைவிடாரே. பாடு பாடு அவரை பாடு, பரலோக தேவன் அவரை பாடு. ஆடு ஆடு ஆட்டம் போடு, ஆனந்தமாக ஆட்டம் போடு. கொண்டாட்டமே கொண்டாடுவோம் வா, இந்நாளும் எந்நாளும் கொண்டாடுவோம் வா. கொண்டாட்டமே கொண்டாடுவோம் வா, இந்நாளும் எந்நாளும் கொண்டாடுவோம் வா. ஆனந்த கொண்டாட்டம், ஆர்ப்பரித்து கொண்டாட்டம், அகமகிழ்வின் கொண்டாட்டம் கொண்டாடுவோம். மன்னிப்பின் கொண்டாட்டம், மறைவாழ்வின் கொண்டாட்டம், நிறைவாழ்வின் கொண்டாட்டம் கொண்டாடுவோம். அவர் அற்புதங்கள் செய்திடுவார், அதிசயங்கள் நிகழ்த்திடுவார், செங்கடலை பிரித்திடுவார். அவர் பாலைவனம் நடுவினிலே பசுமரங்கள் வளர்த்திடுவார், ஜீவனதி போல் வருவாரே. பாடு பாடு அவரை பாடு, பரலோக தேவன் அவரை பாடு. ஆடு ஆடு ஆட்டமோடு, ஆனந்தமாக ஆட்டம் போடு. கொண்டாட்டமே கொண்டாடுவோம் வா, இந்நாளும் எந்நாளும் கொண்டாடுவோம் வா. கொண்டாட்டமே கொண்டாடுவோம் வா, இந்நாளும் எந்நாளும் கொண்டாடுவோம் வா. இயேசு ராஜா மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே.
ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி நட்ட ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நட்ட ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி வந்த சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம இயேசு சாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம இயேசு சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் வந்தார் இயேசு சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும் நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும் அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும் நட்ட ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தார இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உரித்தார் அன்பிற்கினியவர்களே, இந்த நாளில் நம்முடைய திருச்சி மறைமாவட்ட பள்ளி மறைக்கல்வி நன்னறி கல்வி யூபிலி ஆண்டு கலை திருவிழா கொண்டாட்டத்தில் தொடக்க பள்ளிகளுக்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் நமக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்து நமக்கு பரிசுகளை வழங்கி நம்மை வாழ்த்தி நம்முடைய மகிழ்வை இரட்டிப்பாக்கும் விதத்திலே வந்திருக்கக்கூடிய 2 அருள் பணியாளர்களை வரவேற்க இருக்கிறோம். முதலாவதாக அருள் பணியாளர் வின்சென்ட் ஜோசப் அவர்கள். தந்தை அவர்கள் நமது மறை மாவட்டத்தில் கீரனூர் பொன்மலை போன்ற முக்கியமான பங்குகளில் பங்கு பணியாளராக மறைவட்ட அதிபராக சீரோடும் சிறப்போடும் பணியாற்றி தற்சமயம் விராலிமலையில் இருக்கக்கூடிய புனித பிலிப் நேரி ஆலயத்தினுடைய பங்கு பணியாளராக திறம்பட பணியாற்றி கொண்டு இருக்கிறார். எளியவராக இனியவராக எப்போதும் நமது பணிக்குழுவின் பணிகளை பாராட்டக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட தந்தை அவர்களை இந்த நாளிலே நம்மிடையே வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே பலத்த கரவொலி கொடுத்து தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். வெல்கம் டியர் ஃபாதர். அத்தோடு கூட அருள் பணியாளர் இன்னாசிமுத்து அவர்கள் நம்முடைய மகிழ்வில் இணைந்திருக்கிறார். தந்தை அவர்கள் ஆர்கேபுரம் குழந்தை இயேசு ஆலய பங்கு மற்றும் உறையூர் போன்ற முக்கியமான பங்குகளில் பங்கு பணியாளராகவும் நமது திருச்சி மறை மாவட்டத்தினுடைய பொருளராகவும் திறம்பட பணியாற்றி தற்சமயம் அம்மா சத்திரம் புனித ஆரோக்கிய மலைமாதா திருத்தலத்தினுடைய பங்கு பணியாளராக பாங்கோடு பணியாற்றி வருகிறார். தந்தை அவர்களையும் பலத்த கரவொலி கொடுத்து வருக வருக என வாஞ்சையோடு இந்நிகழ்விற்கு வரவேற்போம். வெல்கம் டியர் ஃபாதர். உங்களுக்கெல்லாம் வாழ்த்துறை கொடுத்து பரிசுகளை வழங்கி கௌரவிக்க வந்திருக்கிற இந்த அருள் பணியாளர்களை மீண்டுமாக கரவொலி எழுப்பி வரவேற்போம். அனைவரும் இந்த நிகழ்வு முடியும் மட்டும் அமைதியோடு இருக்கும்படியாக ஆசிரியர்கள் பார்த்து கொள்ளவும். அனைவருக்கும் மதிய வணக்கம்.
நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக பள்ளியில் நடக்கக்கூடிய மறைக்கல்வி நன்னெறி கல்வியினுடைய ஜூபிலி ஆண்டு திருவிழாவை மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து இந்த நிகழ்ச்சியில் முதலே கூப்பிட்டாங்க தந்தை அவர்கள், வர வாய்ப்பில்லாமல் கடைசி ஒரு 4-5 நிகழ்வுகளை நான் கண்டுகளித்தேன். மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. குழல் இணைது யாழ் இணைது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஏசு சொன்னார், குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொல்லி. என்னை பொறுத்தவரை குழந்தைகளை அவரிடத்தில் வருவதை பலர் தடுத்தார்கள். அதனால் குழந்தைகளை தடுக்காதீர்கள், என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னார். என்னை பொறுத்தவரை குழந்தைகளை நானே இழுத்துக்குவேன், வாங்க வந்து நில்லு, வாங்க இங்கே நில்லு, டான்ஸ் ஆடு எல்லாமே. அதனால் இந்த குழந்தைகளை நாம் எப்பொழுதுமே தேடி கண்டுபிடித்து அவங்கள நல்லா பூஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும். உங்களுடைய நிகழ்ச்சிகளை நான் விமர்சிக்க விரும்பவில்லை, ஏன்னா நான் கடைசி நேரத்தில் தான் வந்தேன். இருந்தாலும் இந்த கடைசியாக வந்து இதெல்லாம் அந்த பையன் பயங்கரமாக அழுதான். என்னடா அந்த பையன் கூட இப்படி அழுகுறானு பார்த்தேன். பசங்களுக்கு அழுவ தெரியானே, பொம்பளை பிள்ளைங்க அழுவரோட பையன் விழுந்து வந்து நினைக்கிறேன். நாளைக்கு குடும்பத்தில் போய் யாராச்சும் அடித்தா கூட பயங்கரமாக அழுத ஜமாளிச்சிருவேன். அதனால் எனக்கு அந்த நிகழ்ச்சியில் தந்தைகிட்ட கேட்டேன், எதை வச்சு நீங்கள் மார்க் போடுறீங்க அப்படின்னா, ஒன்று செலெக்ஷன் ஆஃப் சாங், பாடல்களை தெரிவு செய்வது, அடுத்ததாக எப்படி நடனம் ஆடுகிறார்கள், இரண்டாவதாக, மூன்றாவதாக என்று அடுக்கி கொண்டிருக்கும்போது நான் நினச்சேன் இந்த கிரியேட்டிவிட்டி. அதே நான் பார்க்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த பொருள் எடுத்து இதை காமிக்கணும், இந்த பொருள் எடுத்து இதை காமிக்கணும். அதாவது மெசேஜ் கொடுக்கணும். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு எடுக்கக்கூடிய எஃபர்ட். டான்ஸ் எல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணம். நீ என்ன மாதிரி வேணாலும் ஆடலாம், எப்படி வேணாலும் ஆடலாம். சினிமா நடிகர்கள் கூட ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட்டாக தான் எடுக்கிறாங்க. இங்கே ஒரே டைமில் நீங்கள் ஆடுறீங்க. ஆனால் டான்ஸ் பெருசு இல்லை. இந்த க்ரியேட்டிவிட்டியும் இந்த எப்படி வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், என்ன செய்தியை கொடுக்க வந்திருக்கிறோம், என்ன செய்தி எடுத்துருக்குறோம். அதனால தான் சில நேரத்தில் பெல் அடிக்கும் போது சீக்கிரம் கொண்டாந்து அதை எடுத்து காமிக்கிறேன், இதுதான் அது, அதுதான் இது, சீக்கிரம் காட்டு டைம் ஆச்சுன்னா. அப்போ அந்த செய்தியோட அந்த நடனம், அந்த பாடலோட அந்த நடனம், அந்த பாடலும் அந்த நடனமும் சேர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய செய்தியை தெளிவாக கொடுத்துருக்குறோமா? அதில் நீங்கள் வந்து திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? நாங்கள் திருப்தி அடைஞ்சோம் ஃபாதர். இந்த செய்தி இந்த மக்களுக்கு, இங்கே நடனமாடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த நடுவர்களுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை போல சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நாங்கள் செய்தியை சிறப்பட கொடுத்தோம், செய்தியை தெளிவாக கொடுத்தோம். செய்தியானது கொடுக்கப்பட வேண்டிய செய்தியானது தெளிவாக கொடுக்கப்பட்டு விட்டது. சிஎஸ்சியில் சொல்லுவாங்க, வாசிக்கப்பட வேண்டிய நிருபம் வாசித்தாகிவிட்டனா. அதனால் கொடுக்கப்பட வேண்டிய செய்தியை கொடுத்து விட்டீர்களா என்று பார்க்கும் பொழுது அந்த செய்தி எப்படி எஃபெக்டிவாக, எப்படி ரொம்ப திறம்பட அந்த செய்தியை கொடுக்குறோங்கிறது தான். ஆடுறது பெருசு இல்லை, அந்த ஆட்டத்தோடு என்ன செய்தியை கொடுக்குறோம், ஆட்டத்தோடு என்ன கருத்துக்களை அள்ளி தெளிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆகவே அது போன்ற அளவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய முயற்சி, அந்த பொருளெல்லாம் கொண்டு வரும்போது, அந்த பொருளை என்னென்ன பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் இதை எப்படியாச்சும் நல்ல வந்து கொண்டு வரணும், மக்களுக்கு புரியும்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்குன்னு நான் பார்க்க முடிந்தது. அதுதான் உங்களுடைய சிறப்பு செய்தியாக அதுதான் எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்களுக்கு அந்த கருத்தை உங்களுக்கு பரிமாறுறோம். மற்றபடி நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி தான் சிறப்பான செய்தி. அதற்கான எடுக்கக்கூடிய அந்த செய்திக்காக எடுக்கக்கூடிய முயற்சி, அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சியை பாராட்டுகிறோம். ஆக மொத்தத்தில் அனைவருக்கும் பாராட்டுகள். சிறப்பான சேர்ந்த அந்த பள்ளி நிறுவனத்தை சார்ந்தவர்கள், பள்ளியிலிருந்து வரக்கூடிய அந்த அருட்சகோதரிகள், பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், பள்ளியிலிருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக மனமாற வாழ்த்தி பாராட்டி நன்றி சொல்கிறேன். அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றிகள். அன்பார்ந்த அருள் தந்தைகளே, இந்த மறைக்கல்வி பணிக்குழு செயற்தந்தை மரியசூஸ் அவர்களே, அவரோடு பணியாற்றுகின்ற வேதியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த மதிய வணக்கம். உண்மையிலே வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. குழந்தைகளை பார்க்கின்ற போது இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்க ஒரு போப்பாண்டவர் உட்காந்துருக்கிறாரு, பக்கத்தில் பாரதியார் உட்காந்துருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தான் பொருந்தும். நம்மளாம் போட்டோம்னா அசிங்கமாக இருக்கும். குழந்தைகளுக்கு தான் ஒரு போப்பாண்டவர் உட்காந்து லியோ உட்காந்துருக்காரு, அங்கே பாரதியார் உட்காந்துருக்காரு, அருமையாக இருக்காங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள். ஏனென்றால் குழந்தைகள் வந்து கடவுளுக்கு சமம். ஏன்னா இயேசு இருக்காரு, அறிஞர்களுக்கு ஞானிகளுக்கு மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேர் என்று சொல்லியிருக்கார். இந்த குழந்தைகளை வைத்து உண்மையிலே வந்து இந்த ஆசிரியர் பெருமக்கள் அருமையாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்காங்க. உண்மையிலே வந்து தந்தை வின்சென்ட் சொன்னது போல எஃபர்ட், முயற்சி, கடுமையான முயற்சி, இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவளை இந்த மேடையை ஏற்றி அவங்களுடைய இந்த வித்தியாசமான செயல்பாடுகள், தந்தை க்ரியேட்டிவிட்டி,
ஒன்றையும் வித்தியாசம் செய்யணும். இப்போ டான்ஸ் முக்கியம் இல்லை. நான் கடைசியாக வந்து பார்க்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்தை இதை வச்சு அந்த பிள்ளைங்களை எப்படி வந்து விளக்குறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அப்படிலாம் போட்டு அருமையாக வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி தான் பிடிச்சிருந்துச்சு. டான்ஸு தந்தை சொன்ன மாதிரி எப்படி ஆடலாம், எந்த பாட்டுக்கு ஆடலாம், ஏன்னா கூட அந்த பாட்டுக்குள்ளே வந்து என்னென்ன வித்தியாசம் செய்ய முடியும் என்பதை வந்து அருமையாக கொண்டு வந்தான். தந்தை மரியோஸ் அவர்கள் இந்த பணியை கடந்த 5 ஆண்டுகளாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தொடக்கத்தில் கொஞ்சம் தயங்கினாலும் கூட இப்போ வந்து வெல்வர்ஸ்ட் ஆகிட்டார். வந்து அந்த மறைக்குழு பணிக்குழு நம்மால் அந்த கிறிஸ்துவ பணிக்குழு பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நாளிலே எங்கள் இருவரையும் அழைத்து இந்த குழந்தைகளை பாராட்டுவதற்கும் ஆசிரியர் பெருமக்களை பாராட்டுவதற்கும் வாய்ப்பு கொடுத்த தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறி எல்லோருக்கும் மீண்டுமாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
எதிர்நோக்கு எப்போதும் ஏமாற்றம் தராது என்ற மைய சிந்தனையில் இந்த கல்வியாண்டிற்கான மறைக்கல்வி நன்னேற்கல்வி யூபிலி ஆண்டு கலை திருவிழாவை இன்று காலையில் வருகை தந்து ஆசியுரை வழங்கி விழாவை தொடங்கி வைத்த ஆர்கேபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தின் பங்கு தந்தை அருள் பணியாளர் அந்தோணி சுந்தர பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நாளில் இப்போது கடைசியாக 4 நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்து நடனம் ஆடுவது முக்கியமல்ல, அதிலிருந்து நாம் கொடுக்கக்கூடிய செய்தி தான் முக்கியம் என்ற கருத்துக்களை பகிர்ந்து நமக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து பரிசுகள் வழங்க வந்திருக்கின்ற விராலிமலை புனித பிலிப் நேரி ஆலய பங்கு பணியாளர் அருள் பணியாளர் வின்சென்ட் ஜோசப் அவர்களுக்கும் அம்மா சத்திரம் புனித ஆரோக்கிய மலைமாதா திருத்தலத்தின் பங்கு பணியாளர் அருள் பணியாளர் இஞ்ஞாசி முத்து அவர்களுக்கும் நாம் அனைவரும் கரங்கள் தட்டி நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கைத்தட்டுங்கலாம். இன்றைய நாளில் நடைபெற்ற மாறுவேட போட்டி நடனப் போட்டிகளை கண்டு ரசித்து மதிப்பீடு செய்த மதிப்பீட்டாளர்கள் உலக மீட்பர் ஆலய திருத்தலத்தின் உதவி பங்கு பணியாளர் அருள் பணியாளர் இஞ்ஞாசி சவரிமுத்து அவர்களுக்கும் பொன்மலை புனித சூசேப்பர் ஆலய உதவி பங்கு பணியாளர் அருள் பணியாளர் ஆரோக்கிய ரசீன் அவர்களுக்கும் மேலும் 5வது ஆண்டாக இந்த கிறிஸ்தவர் பணிக்குழுவின் செயலராக துடிப்போடு செயல்பட்டு இந்த மறைக்கல்வி நன்னேற்கல்வி ஆண்டு விழாவை மிக சிறப்பாக திட்டமிட்டு பணிகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு பணிகளையும் எங்களுக்கு திட்டமிட்டு பகிர்ந்து கொடுத்து எங்களை சிறப்பாக வழிநடத்துகின்ற கிறிஸ்தவர் பணிக்குழுவின் செயலர் தந்தை அருள் பணியாளர் மரிய சுசை அவர்களுக்கும் நாம் அனைவரும் கரங்கள் தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஜோரா கைத்தட்டுங்க. மேலும் இந்த கலை போட்டிகளுக்கான பல்வேறு பணிகளை என்னோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்ட வேதியர்கள், தன்னார வேதியர்கள் மற்றும் ஒளியுலை அமைத்தவர்கள், வீடியோ எடுத்தவர்கள், போட்டோ எடுத்தவர்கள் அனைவருக்கும் நாம் அனைவரும் கரங்கள் தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். கைத்தட்டுங்கலாம். இறுதியாக நிறைவாக இந்த நாள் உங்களுக்கான நாள். தொடக்கநிலை பள்ளிகளுக்கான மாறுவேட போட்டி, நடனப் போட்டி ஆகியவற்றுக்கு 21 பள்ளிகள் இருந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் வருகை தந்தீர்கள். மாணவர்களை உருவாக்கினீர்கள், நன்றாக கற்றுக் கொடுத்தீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும், குறிப்பாக உங்களை அனுப்பி வைத்த தலைமை ஆசிரியர் தாளர் அனைவருக்கும் நாம் அனைவரும் கரங்கள் தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். கைத்தட்டுங்க எல்லாம்.